ஹாய், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Recipecheckr. I'm Sunder. இன்னைக்கு மெனுவில் இருக்கிறது 2 டிஷ்ஷுங்க. எஸ், ஒரு காய் தான் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். பட் அது 2 அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். பீக்கங்காய் கூட்டு. அந்த பீக்கங்காய் கூட்டு பண்ணுறப்பவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தோல் சீவிட்டு அந்த தோலை வச்சுட்டு ஒரு துவையல் பண்ண போகிறோம். ஸோ எதையுமே இன்றைக்கி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான, அதே மாதிரி வேஸ்ட் ஆகாமல் 2 அருமையான டிஷ் பண்ண போகிறோம். இந்த பீக்கங்காய் நிறைய நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் இருக்கிற ஒரு காய். அதில் காயிலே அப்படி இருக்குன்னா தோலில் கேட்க வேணாம், இன்னும் நிறைய நார்ச்சத்து உண்டு. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள் சொல்லலாம். அதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் பண்ணுறப்போ ஒரு நாள் அதை கூட்டு பண்ணலாம், அன்றைக்கே கூட அதை துவையலாக அரைக்கலாம் தோலை வச்சு, இல்லை அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தான். கொஞ்சம் கடலை பருப்புலாம் கொஞ்சம் ஊற வைக்கணும். பட் பண்ணிட்டோம்னா பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே குக்கிங்க்கு போயிடலாம். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பீக்கங்காயில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு தேவை. அதாவது இது வந்து வெட்டி இந்த மாதிரி தனியாக வச்சுருக்க இந்த பீக்கங்காய் நல்ல எலசாக இருக்கிற பீக்கங்காயை வாங்க. பீக்கங்காய் எப்பொழுதுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், உடச்சா உடையும், அதான் ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்கும். அது தோலை எடுக்கிறப்ப அந்த தோலை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்ம அந்த பீக்கங்காய் வந்து கூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த தோலை இப்போ நம்ம துவையலாக அரைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 3 விஷயம் தனியாக பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, இதுக்கு தேவையான கடலைப்பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்குது தண்ணியில். இது இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ பண்ணுறப்போ இந்த குக்கிங் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இது ஒரு ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி மொச்சப்பயிறு, கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் வேணுன்றதுனால இந்த மொச்சப்பயிறு இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இதுவும் தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஊறி இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. இன்னொன்று, பாசிப்பருப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கரில் வச்சு ஒரு 3-4 சவுண்ட் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன். இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வெஜிடபிளை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டு அழகாக சிம்பிளாக ஈஸியாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணிடலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி குக்கிங்க்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இந்த டிஷ் இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அந்த கடுகு பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அது பொரியிறப்பவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீக்கங்காய் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த பீக்கங்காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரப்போ, ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு என்ன பண்ணுறேன், ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு கொஞ்சம் ஊற வச்ச மொச்சப்பயிறு, ஸோ இது வதங்குறப்ப என்ன பண்ணுறேன், ஒரு 2 காஞ்ச மிளகா ஜஸ்ட்டு கிள்ளி 2-3 போட்டுக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர், ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்க்கு தான் அது. இப்போது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை இதில் இப்போ ஊற்றிடலாம் இது வேகிற அளவுக்கு. ஸோ அது கரெக்டாக முங்குற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள். ஸோ இது லைட்டாக ஒரு கொதி வரப்பவே ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 3 விஷயங்களை சேர்க்குறோம். திருகி வச்ச தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகா. ஸோ இப்போது இதை தண்ணி ஊற்றி ஒரு விழுதை அரைச்சி வச்சுக்கிறோம். இது கொதித்து வரப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணி ஃபர்தராக நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்ல ஒரு கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், 2 விஷயம். ஒன்று வந்து இதை கொஞ்சம் மூடி சிம்மரில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம்.
ஏன்னா நம்ம அந்த மொச்சப்பயிறு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் அந்த மூடி வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம இப்போது அரைச்ச விழுது, இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, இதுதான் வந்து கூட்டுக்குள்ளே பேஸு. ஸோ இதை இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ண போகிறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இது வந்து மூடி வச்சு இப்போ நம்ம குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம எடுத்து இதில் செக் பண்ணிடலாம். மெயினாக அந்த மொச்சை பருப்பு வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துருவோம். வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது பாயில் பண்ணி, அதாவது வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிறு குக்கரில் ஒரு 4 சவுண்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் ஆயிரும். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். போட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த விழுது போட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அரைச்ச விழுது போடுறப்போ சரியாயிடும். இப்போது நல்ல ஒரு மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இது அப்படியே லைட்டாக சிம்மரில் இது கொஞ்சம் கொதிச்சு இது வரப்போ ஜஸ்ட்டு ஒன்று இந்த தேங்காயெல்லாம் குக் ஆகி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இது கொதிச்சிட்ருக்கிறப்பவே உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஸோ அது உப்பு போட்டு கொதிக்கிறப்பவே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பொடி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் கொத்தமல்லி இதில் தூவி, பொடியை வெட்டி வச்ச நம்ம கொத்தமல்லி தலை இருக்குது, ஒரு வாசனைக்காக ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா ஸோ ஒரு அருமையான பீக்கங்காய் கூட்டு. 2 வகையான பருப்பு சேர்த்துருக்கோம், பாசிப்பருப்பு அதே மாதிரி கடலைப்பருப்பு. ப்ரோட்டீன் நல்ல ரிச்சான கூட்டு, அதே மாதிரி மொச்சப்பயிறு அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் ஹெல்த்தி கூட்டு அதான் நீ பார்த்துருக்கோம். தேங்காயும் இருக்குது, கேட்க வேணாம், ஃபுல்லி நியூட்ரிஷன். ஸோ இப்போ ஒரு டிஷ் ரெடி. அடுத்து நம்ம அந்த தோலை வச்சு குயிக்காக ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது அந்த துவையல் தோலில், அதாவது இந்த பீக்கங்காய் தோலில் பண்ண துவையல் ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி கூட்டுக்கு யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ஸ் தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. புளி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பேனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 வகையான இன்க்ரீடியன்ஸை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகா ஜஸ்ட் 2 பிச்சு போட்டுருங்க. ஜஸ்ட் ரைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். ஸோ லைட்டாக வதங்கி வரப்போவே புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு 3-4 பிச்சு போட்டுருங்க. அதை போதும். பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது, டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க, கருகிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எடுத்து இது ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதே பேன்லேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற தோல், நம்ம வெட்டி எதுக்கு தனியாக எடுத்த தோல் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். ஸோ ஆயில் கொஞ்சம் சூடாயிருச்சு. ஸோ இப்போ அந்த தோல் இதில் ஆட் பண்ணிடுங்க.
இந்த தோல் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்குறப்போ அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதான் நமக்கு இண்டிகேஷன் அது கரெக்டாக குக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோல் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்படி அமுக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச உளுத்தம்பருப்பு, புளி, அதே மாதிரி காஞ்ச மிளகா, அப்புறம் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பீக்கங்காயோட தோல். இப்போ இதை அரைச்சி ஒரு அருமையான ஒரு துவையலை நம்ம ரெடி பண்ணிடுவோம். பீக்கங்காய் தோலில் ஒரு பஞ்சியான ரொம்ப டேஸ்டான ஒரு துவையல். இது அருமையாக இருக்கும். தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு 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 பஞ்சியான டேஸ்ட் அப்படின்னா, ஏன்னா அந்த புளியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு நறுமையான ஒரு ஃப்ளேவர், ஒரு அரோமேட்டிக் துவையல்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 2 டிஷ் பண்ணிட்டோம். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அந்த மாதிரி ஒரே டிஷ்ஷில் 2, அதாவது ஒரு கூட்டு, அதே மாதிரி ஒரு துவையல். ரொம்ப 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 ஹெல்த்தியானது, ஹை ஃபைபர். இன்றைக்கி வந்து அந்த ஃபைபர் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணல. 1 நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம், 2வது டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், 3வது எதையும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியம். வெரி ஸ்பெஷல் டிஷ் இன்றைக்கி. ஸோ பிடிச்சிருந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.